இந்த 10 வார்னிங் சைன்ஸ் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. முதலாவதா பாலிடிப்சியா. அதிகப்படியான தாகம் ஏற்பட்டு தண்ணி குடிச்சிட்டே இருப்பீங்க, தொண்டை வறண்டு போய் ஒரு ட்ரை காஃப் கிரியேட் ஆகும். இரண்டாவது பாலியூரியா. நிறைய தண்ணி குடிக்கிறனால அடிக்கடி பாத்ரூம் யூஸ் பண்ணிட்டே இருப்பீங்க, ஃப்ரீக்வன்சி ஆஃப் யூரினேஷன் அதிகமாகும். மூன்றாவது பாலிஃபேஜியா. அப்பதான் சாப்பிட்டிருப்பீங்க, இமிடியேட்டா திரும்பவும் சாப்பிடணுங்கிற கிரேவிங்ஸ் கிரியேட் ஆயிட்டே இருக்கும். நான்காவது அன்எக்ஸ்பிளைன்ட் வெயிட் லாஸ். நீங்க எந்த எஃபர்ட்டும் போடாம, எந்த எக்ஸசைஸ் பண்ணாம, டயட் இருக்காம வெயிட் லாஸ் ஆயிட்டே இருப்பீங்க. அஞ்சாவது இச்சிங். எந்த பூச்சிக்கடியும் இல்லாம, அலர்ஜி இல்லாம உடம்பு முழுக்க ஒரு இச்சிங் ஏற்படும். மெயினா உங்க ஜெனிட்டல் ஏரியால இச்சிங் அதிகமாகும். ஆறாவது டயர்ட்னஸ். எப்ப பார்த்தாலும் சோர்வாகவும் டயர்டாகவும் ஃபீல் பண்ணிட்டே இருப்பீங்க. ஏழாவது பொதுவாவே சர்க்கரை நோயாளிகளுக்கு அவங்களோட எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறனால அடிக்கடி இருமல், சளி, ஜலதோஷம், காய்ச்சல், யூரின் இன்ஃபெக்ஷன் வந்துட்டே இருக்கும். எட்டாவது நியூரோபதி. உங்களோட கால்கள்ல ஒரு எரிச்சல் இல்லைன்னா நீடில் வச்சு குத்துற மாதிரி பிரிக்கிங் சென்சேஷன் ஏற்படலாம். ஒன்பதாவது டிலேட் வூண்ட் ஹீலிங். உங்களுக்கு உடம்புல எங்க காயம் ஏற்பட்டாலும் அந்த வூண்ட் ஹீல் ஆறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிறது. கடைசியா நம்னஸ். உங்க கை கால்கள்ல ஒரு மதமதப்பு தன்மை, ஒரு நம்னஸ் மாதிரி உருவாகும். இந்த சயின்ஸ்ல ஏதாச்சும் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க சுகர் லெவல்ஸை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.